இந்த உலகத்தில் கூட்டத்தோடு சேர்ந்து நடக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தாங்க அந்த கூட்டத்தையே தன்னோட பின்னாடி வர வைப்பாங்க. அந்த வகையில் பிறந்தவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன? உங்களோட கம்பீரம், அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் தலைமை பண்பு, தனித்துவமான ஆளுமை. இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வந்து சிம்மராசிக்காரங்கிட்ட உங்ககிட்ட தான். யாரையும் பார்த்து தன்னோட மதிப்பை குறைச்சிக்க மாட்டீங்க. மனசில் பட்டது தைரியமாக பேசிடுவீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற பிடிவாதம் இந்த சிம்மராசிக்கிட்ட நிறையவே இருக்கும். வாழ்க்கை எவ்வளோ சோதனை தந்தாலும் சரி, நான் முடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் கைவிடாத நபர்கள் நீங்கள். அதனால தான் சிம்மராசிக்காரங்களை வெறும் ஒரு ராசி அப்படின்னு சொல்ல முடியாது, தலைமையை ஏற்க பிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த கம்பீரமான ஆளுமை பின்னாடி அன்பையும் பாசத்தையும் அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு மென்மையான மனசுமே இந்த சிம்மத்துக்கிட்ட இருக்குது. அந்த மனசை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு சிம்மராசிக்காரங்க வாழ்நாள் முழுவதுமே துணையாக நிற்கிறாங்க. சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட உண்மையான குணம் என்ன, உங்களுக்கு இந்த மாதம் பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் நாம் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சூரியன் எப்படி நவகிரகத்தில் தலைமை கிரகமாக இருக்கோ அதுபோல தான் 12 ராசிகளுமே சிறப்பு வாய்ந்த ராசியாக சிம்மம் வரும். உங்களுக்கு சூரியனோட அருள் கடாட்சம் சிறப்பாக கிடைச்சா நன்மையை பெறலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் சூரியனின் பரிபூர்ண அருளையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாளுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட திருவருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறை கணிச்சுக்கு விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. ஆடி போய் ஆவணி வந்தால் 1000 நன்மை தேடி வரும் அப்படிங்கிறது பழமொழி. அவ்வளோ மங்கள நாட்கள் இந்த ஆவணியில் வருது. அகத்திய மாமுனி கூட பாருங்கள், சிங்கத்தினுக்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு மிக்க இந்த மாதம் தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் 5வது மாதமாக வருது. கேனடாவில் இந்த ஆவணி மாதத்துல தான் முதல் மாதமாக கொண்டாடுறாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். சூரியன் சிம்ம ராசியில் பயிற்சியாகி அங்கே உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. கடகத்தில் குரு உச்சமடைவதும் சிம்மத்தில் சூரியன் உதயமாகிறதும் இந்த மாதம் சூரியனோட ஆளுமை தரக்கூடிய அற்புத மாதத்தில் 12 ராசிகளுக்குமே பலன்கள் மாறுபடும். அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க. சிம்மராசிக்காரங்க இந்த சூரியன் பயிற்சி அதுக்கப்புறம் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க விதத்தில் கிரக சூழல் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக உங்களுடைய தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் உங்கள் செயல்திறன், முடிவெடுக்கக்கூடிய திறமை, இது எல்லாமே அதிகரித்து காணப்படும். உங்களுடைய தலைமைத்துவம், நிர்வாகம், உங்களோட தொழில் தொடர்பான விஷயங்களில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல நல்ல சூழல் தானாக அமையும். வேலை செய்கிற இடத்துல கூட மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்குவாங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட நல்ல ஒரு உறவு மேம்படும். இது வரைக்கும் அவங்களுக்கும் நிறைய ஒத்தே போயிருக்காது. ஆனால் இப்போ பாருங்கள், உங்களுடைய கருத்து ஒத்து போகும். உங்களோட சிறப்பான செயலை பாராட்டவும் செய்வாங்க. நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அங்கீகாரத்தையுமே பெற முடியும். திறமையை கையாளுங்க, நன்மையை பெறலாம். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சாதகமான சூழல் நிறையவே அமையும். வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நீங்கள் நன்மையை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான முயற்சி உங்களோட இலக்கை எளிதாக அடைவதற்கு உதவியாக இருக்கும். இந்த மாதத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுறதும் மற்றவங்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுத்துகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் கோபத்தை விட்டுட்டு நீங்கள் பொறுமையை கையாளணும். இந்த உங்கள் ராசிக்கு பாருங்கள் 2-11 இந்த 2 இடத்துக்கும் அதிபதியாக புதன் வராரு. அவர் இந்த மாதம் பிறக்கும் போதே முதல் நாள்லேயே சிம்ம ராசிக்கு வராரு. தன லாபாதிபதியாக இருக்கிற புதன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதம் அற்புதமான கிரக சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நேரம். நீங்கள் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற போகிறீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா?
இதுக்கு முன்னாடி நிறைய முன்னேற்றம் ஆகணும் வாழ்க்கையில் அப்படின்னு தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் அவ்வளோ முயற்சியை செஞ்சுருப்பீங்க. அந்த முயற்சி எல்லாமே பெரும்பாலும் உங்களுக்கு பின்னடைவை கொடுத்துருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். இப்போது தனலாபாதிபதியாக இருக்கிற புதன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செஞ்சால் நன்மையை பெறலாம். பணம் பல வழியிலுமே உங்கள் கையை சேரும். குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனை தீரும். அவங்களோட தேவைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சு வைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலையில் மேம்பாடு வரும். குடும்பத்தில் உள்ளவங்களோட குறைகளை தீர்ப்பீங்க. தொழிலில் புதிய பணியாளர்களில் சேர்ப்பீங்க. அதனால் நல்லது நடக்கும். வெளிநாடு வெளியூர்லேருந்து கூட ஆதாயம் தரக்கூடிய தகவல் உங்களுக்கு இந்த மாதம் வரும்னா பார்த்துக்கோங்களேன். சுருக்கமாக நினச்ச காரியத்தை நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதுல உங்களுக்கு இந்த மாதம் அமைப்பு அமோகமாக இருக்குது. சூரியனோட புதன் இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குறாங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். குடும்பத்துலேயுமே தடைபட்டு போன சுப காரியம் இனிமையாக நடக்கும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் பெரும்பாலும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நின்று போன கல்யாணமோ இல்லை நின்று போன நிச்சயமோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இப்போ வரும். எதெல்லாம் குழப்பத்தையும் எதெல்லாம் பிரச்சனையும் தந்துச்சோ அது எல்லாமே நன்மையை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இப்போ உருவாகியிருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை உபயோகம் செஞ்சால் நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். அது அற்புதமான இந்த சூழல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நன்மையை தரும். அதுவும் புது ஆதித்ய யோகம் வேறு இந்த மாதம் வந்திருக்கு. இந்த யோகம் வரும்பொழுது செழிப்பு நல்லா இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்கிறது, வியாபாரத்தை இடமாற்றம் பண்ணுறது, இல்லைன்னா வியாபாரத்தை விரிவாக்கம் செய்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அதை தயங்காமல் பண்ணுங்க. யோசித்து பிளான் பண்ணி மட்டும் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ஏதாவது இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகளோட பழக்கத்தால் உங்களுக்கான காரியங்களை எளிமையாக சாதிச்சுக்க முடியும். அவங்கக்கிட்ட இந்த நிறைய விஷயத்தை கற்றுப்பீங்க. சில நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு இப்போ கற்று தருவாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் உங்கள் திறமையை கையாளுங்க. உங்களோட பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. அப்புறம் பாருங்கள், சுக்கிரன் துலாம் ராசிக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 3, 10, 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். அவர் வெற்றிகள் ஸ்தானத்தில் வரும்போது வெற்றி செய்தி உங்கள் வீடு தேடி வரும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஏதாச்சும் வம்பு வழக்கு நிலுவையில் இருக்குது, கோர்ட்டு கேஸுன்னு சம்மந்தமாக அலையிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு பெரும்பாலும் இருக்குது. ஏதாவது சாட்சினா கூட இப்போ சாட்சி கிடைக்கும் உங்களுக்கு சாதகமாக. புதுசாக தொடங்கிய தொழிலை வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு பழைய தொழிலை தொடர்வதற்கான சந்தர்ப்பம் அமையும். ஏன்னா எதெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துச்சோ அது எல்லாமே உண்பத்து தரும். அதனால் விட்டு போன வேலையை கூட எடுத்து சிறப்பாக செய்யக்கூடிய அம்சம் உங்களுக்கு அமோகமாக அமைஞ்சிருக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட நட்பு உறவு சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருந்த உயர் பதவி இப்போ கிடைக்கும். பெண் பிள்ளைங்களோட திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருள் வாங்குறதுல கவனம் செலுத்துவீங்க. ஆடை ஆபரணம் வாங்குறதுல கவனம் செலுத்துவீங்க. நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வரும். அதை தயவு செஞ்சு நழுவ விட்டுறாதீங்க. இது வரைக்கும் வெளிநாடு போகிற யோகம் இருக்கா இல்லையா, ஏன் என்னால் போக முடியல அப்படின்னு ஒரு குழப்பம்லாம் உங்களை கவலையில் போட்டு ஆழ்த்திருக்கும். இந்த மாதம் வெளிநாடு போகிறதுக்குமே வாய்ப்பு சூப்பராக இருக்குது. வெளிநாட்டு யோகம் நன்மை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் குழம்பி இருந்த அனைத்து வித கேள்விகளுக்குமே இந்த மாதம் பதில் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது தானாக தேடி வருங்க. தொழில் அதுக்கப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது வரைக்கும் தொல்லை தந்துக்கிட்டு இருந்த எதிரிகள் தானாக அவங்கள விட்டு விலகி போயிடுவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கலைஞர்கள் உங்களுக்கு கனவு நனவாகும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு புகழும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. புதிய ஒப்பந்தம் நிறையவே கிடைக்கவும் யோகம் இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக சூழலை பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் உருவாகியிருக்கு. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி சூழல் உங்களுக்கு உருவாகும். பெரும்பாலும் இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் இந்த மாதம் சிறப்பான பலன்கள் எல்லா வகையிலுமே வரும். யோகமான சூழல் அமைஞ்சிருக்கு. யோகம் தரக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால.
அதுக்கப்புறம் நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அதனால தான் சொன்னோம், நீங்கள் தேர்ந்தெடுக்கிற களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி சூழல் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு இந்த காலம் பொன்னான பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகளும் நீங்கள் செய்து நல்ல விஷயத்துக்காக புதிய பதவியும் உங்களை தானாக தேடி வரும். மரபு சொங்கல்லையே உங்களை விட்டு விலகியவங்க கூட இப்போ உங்ககிட்ட தானாக வந்து சேருவாங்க. நீங்கள் வேண்டாம் இந்த வேலையை சரியாக செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொன்னவங்களும் இப்போ உங்களோட திறமையை பார்த்து நீங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன வேலையை மறுபரிசீலனை செய்து உங்ககிட்ட அதை ஒப்படைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வெற்றி நடை போடுவீங்க. சிறப்பான அம்சம், தொட்டது துலங்கும், நினச்சது நடக்கும். களம் எது வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கவனமாக திறமையை கையாளுங்க, நன்மையை பெறலாம். கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் பெரும்பாலும் வெற்றி வாய்ப்பை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.